நான் மச்சான் புது வீடு பார்க்க சொல்லி பிரியா சொல்லிச்சா? பொண்ணுங்க பேச்சா எந்த காலத்தடா கேட்டிருக்கேன். வீடு பார்க்கணும்னு சொன்னேனே, பாத்தியாடா? உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஜாதகம் எப்போ ரெடி ஆகும்? இன்னும் 2 நாளில். நல்ல ஜோசிக்காரராக பார்த்து ரெடி பண்ணுடா. நம்ம பண்ணுறதே ஃப்ராடு தானே, இதில் நல்ல ஜோசிக்காரன் வேணுமா உனக்கு? ஆமாம். என்ன எங்கே நின்றுட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில்? ஒன்றும் இல்லை. எதுனா பிரச்சனைங்களா? நான் வேணா வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? என் வீட்டுக்காரர் ஒரு வாரமா காணோம் செல்வா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். போன் பண்ண நாட் ரீச்சபிளா இருக்கு. அவருக்கு அந்த வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருந்தாரு, திருப்பி தரல. அவங்க தான் அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கையில காசு வச்சுட்டு 4 நாளா அலையிறேன். அவங்க யாரையுமே என்னால பார்க்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல செல்வா. வேணும்னே அலைய விடுறாங்க. எந்த கந்து வீட்டுக்காரங்க? இந்த ஏரியா ஆளுங்களா? மகா மகா கிட்ட நான் காசு வாங்கியிருந்தாரு. மகா பார்க்க ட்ரை பண்றேன், முடியல. என் ஃப்ரெண்டோட வீடு மகா கூட தான் இருக்காப்ல. வேணாம் செல்வா, பட்டு நீ இதில் தலையிடாத. பாவண்டா அந்த பொண்ணு. எனக்கு 2 வருஷமாக தெரியும். லவ் மேரேஜ். அவங்க 2 வீட்லையும் சேர்த்துக்க மாட்டாங்க. 4 மாதம் குழந்தை வேற. அந்த பொண்ணோட புருஷன் பண்ணி தப்பு இருக்கடா. அநியாய இப்படி போடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கடன் வாங்கியிருக்கான். 1 வருஷமா திருப்பி தரல. இவனுக்கு நெருக்கி கேட்டவொடனே போலீஸுக்கு போயிருக்கான். அதில் தான் மகா காண்டாயிட்டப்ல. விட மாட்டானு செல்வா. பணத்தை ரெடி பண்ணி வச்சிடா மச்சான் அந்த பொண்ணு. செட்டில்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கு. ஹெல்ப் பண்ணுவாளா? இந்த பார் செல்வா, மகானவன் நேரில் எல்லாம் போய் பார்க்க முடியாது. கறிக்கடை சேகர் தெரியுமா? மகானோட ரைட் ஹேண்டு. காத்தலாம் கடையாண்டவா. அந்த பொண்ணையும் கொண்டு வா. செல்வா வா. ரம்யா, அபிஷேக் ஒய்ஃப் சார். அபிஷேக் பச்சன் ஒய்ஃபா? பிள்ளையார் கோயில்கிட்ட மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காருல, அந்த அபிஷேக் ஒய்ஃப். பின்ன மொட்டையை அபிஷேக்குங்கிற சொல்லு. அவங்க வீட்டுக்காரர் மகானன்ட்ட பணம் வாங்கியிருந்தாரு. அதை செட்டில்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க.
கடையில் டீ வாங்கினீங்க, தண்ணி வாந்தி எடுத்தாப்புல இருக்கு. ப்பு. நீ யாரு? என் பேர் செல்வா, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறேன். நம்ம ஏரியா பையன் தானே? இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? பழக்கம். எப்படி பழக்கம்? கஸ்டமர். நீ ட்ராவல்ஸ் வச்சுருக்க, இது உன் கஸ்டமரு அதானே? வேற ஒன்றும் இல்லையே. இதான் சொல்கிறதுக்கு இவ்வளோ தயங்குற. நீ தயங்குற பார்த்தா வேற ஒன்றுமா நினைக்க தோணுது. ஹோய், எவ்வளோ வச்சுருக்க? 1.5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். டேய் பாஷா, தோலை உப்பா போடுறா, கெட்டுக்கிட்டு போயிட போகுது. சரிண்ணே. உன் புருஷனை ராத்திரியில் சந்தோஷமா வச்சிருந்தியா? ஆ, வெத்தலை குறா. உன் புருஷனை எங்கள் ஆளுங்க யாரும் தூக்கலை. பொண்ணாண்ட யாரோ தப்பாக சொல்லி விட்டுருக்கான். உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனையோ? நீ சரியில்லையா இல்லை அவன் சரியில்லையான்னு யாரு கண்டா? உன் புருஷன் வேற எவ்வளோ எடுத்துட்டு ஓடி இருக்க போகிறான். போய் நல்லா விசாரிச்சு பாரு. ட்ராவல்ஸு இட்டுன்னு போயா. என்ன செல்வா, அபிஷேக் அவங்க கடத்தலங்கிறாங்க. ஜாஸ்தி பணம் எதிர்பார்க்குறாங்க. ஏய், என்ன கொஞ்சம் இருக்கீங்க? இல்லை சார், கணக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்க. எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள். 4 லட்சம் ரூபாய். அதை குத்துட்டு உன் வீட்டுக்கு நின்றுட்டு போ. அவ்வளோ துட்டு வச்சிருக்கியா? ஆ, பொய் சொல்றாங்க செல்வா. எனக்கு நல்லா தெரியும். அபிஷேக் 1 லேக் தான் வாங்கியிருந்தாரு. வட்டியெல்லாம் மொத்தமாக சேர்த்து பார்த்தா கூட 1.5 மேலே வராது. ஏய், என்ன பார்த்து பேசு. இல்லை, அபிஷேக் வந்து 1 லட்ச ரூபா தான் வாங்கியிருந்தாராம். வட்டியெல்லாம் சேர்த்து போட்டால் கூட 1.5 லட்ச ரூபா மேலே வராதுன்னு சொல்கிறாங்க. உன் புருஷன் காசு வாங்குற பண்ணி பக்கத்தில் இருந்தாடி பாண்டு பேப்பரில் நீயே கழுத்து போட்டு மூஞ்சி போன பேத்துருவேன். யாரை நான் வந்து சொல்ற? பொம்பளை வந்து பல்ல காமிச்சா இழிச்சுன்னு விட்டு நினைச்சியா? எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஏய், இட்டுன்னு போடா, எதனா படிக்க போறேன். போட.